இந்த நாளிலும் எச்சரிக்கை என்ற தலைப்பிலே நமக்கு இந்த நாளின் செய்தி வரப்போகிறதாக இருக்கிறது. எச்சரிக்கை என்றால் என்ன என்பதை நாம் அறிவோம். எங்கெல்லாம் எச்சரிக்கை என்ற எண்ணங்கள் வார்த்தைகள் வருகிறது என்று பார்ப்போம் என்றால், எச்சரிக்கை என்ற வார்த்தைகள் அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த எச்சரிக்கை என்ற இந்த வார்த்தை ஆபத்தான இடங்களில் மனிதர்கள் அங்கே சென்றால் என்ன நேரிடும் என்பதை குறித்து இந்த எச்சரிக்கை என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கும். இதை தொட்டால் மரணம் அடைவோம், இதை இங்கு சென்றால் ஆபத்து என்று இந்த எச்சரிக்கை குறித்து நாம் உலக பிரகாரமான காரியங்களிலே பார்க்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கு நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும், பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவாயிருக்கிறவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத பற்றி. இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த விக்கிரக ஆராதனை என்னென்ன வடிவங்களில் எல்லாம் இந்த விக்கிரகங்களை மனிதர்கள் வணங்குகிறார்கள் என்று பார்த்து, ஆண் உருவமும் பெண் உருவமும் அங்கே அவர்கள் சிலையாக செய்து வைத்து அதை வணங்குகிறார்கள். ஆண் உருவமும் பெண் உருவமும் அங்கே வணங்கப்படுகிறதாக இந்த உபாகமம் 4ஆம் அதிகாரம் ஆண் உருவம் பெண் உருவம். அதற்கு பின்பு மிருகத்தின் உருவத்தை நாம் இங்கே மிருக வழிபாடு என்று தலைப்பிலே கீழே அநேக மிருகங்களை இந்த ஜனங்கள் வணங்குறதாக வேதாகமம் சொல்லுகிறது. மிருகத்தை வணங்குகிறார். மிருகம், ஊரும் பிராணிகள், தண்ணீரில் உள்ள மச்சம், இதற்கு ஒப்பான விக்கிரகங்களை எல்லாம் மனிதர்கள் இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவைகள் தெய்வம் அல்ல என்பதை உணராமல் இந்த தெய்வங்களை இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்பு இவர்கள் சூரிய சந்திர நட்சத்திர காரியங்களையும் என்ன செய்கிறார்கள் என்றால் வணங்குகிறார்கள். மிருகம், ஆண் உருவம், பெண் உருவம், பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள உருவங்கள், இவையெல்லாம் உருவங்களாக செய்து அவைகளை வழிபடுகிறார்கள். ஆனால் சூரிய சந்திரனை அவர்கள் உருவமாக செய்யாமல் நேரடியாக வானத்துக்கு தங்கள் கரங்களை ஏற்றி அதை வழிபடுகிறதாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து
உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்தும் மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள், மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இங்கே மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க ஆண்டவர் இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படியாக தேவன் எச்சரிக்கையாய் இருக்க சொல்லுகிறார். வேதாகமத்திலே இந்த எச்சரிப்பு எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், அநேக காரியங்களிலே இங்கே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதில் முதலாவது காரியம் எதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றால், யோசுவா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு இந்த வசனம் நம்மிடத்துல எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவனிடத்துல நாம் அன்பு கூறாததினால் தான் இங்கே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் மாத்திரமே நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக எரேமியா 17ஆம் அதிகாரத்துல, எரேமியா 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருந்து 25ஆம் வசனம் வரைக்கு நாம் வாசிப்போம் என்றால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை, ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டுமாம். ஓய்வு நாளிலே யாதொரு வேலையையும் செய்யக்கூடாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. 23ஆம் வசனத்திலே, அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கு புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். நீங்களோ வெனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசலுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கும் ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கும் என் சொல்லை கேட்பீர்களானால், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் குதிரைகளின் மேலும் ஏறுகிறவர்களுமாகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசலுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றென்றைக்கும் குடியுள்ளதாய் இருக்கும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுகிறவர்களும் ஆகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசலுக்குள் பிரவேசிப்பீர்கள்.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஓய்வு நாளை நாம் எப்படி ஆசரிக்கிறோம்? வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது என்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக எழும்புவார்கள். இந்த கடைசி நாட்களிலே கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். ஆகையினால் வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். நாம் ஏதாவது ஒரு பலவீனத்திலே மாட்டணுமா என்று இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நமக்கு எது தேவை? பணம் தேவை என்றால் இந்த கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நமக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்பதை நமக்கு ஆலோசனை சொல்வார்கள். அதனால இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்களாம். அதனாலே நாம் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துக்களுக்கும் எப்படி இருக்க வேண்டுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாய் இருக்காவிட்டால் இந்த வேதத்தின் ஆழமான வசனங்களை நாம் வாசித்து வேதம் எது சரி என்று சொல்லுகிறது என்ற அறிவு நமக்கு இல்லாவிட்டால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வலையிலே நிச்சயமாய் நாம் விழுந்து விடுவோம். வேத அறிவு, தேவனை பற்றிய அறிவு, வேதத்திலே எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின் அறிவு நமக்கு இருக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள் குறித்து வேதாகமத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டது. அவர்கள் சொப்பனம் காண்பார்கள், சொப்பனம் காணாமல் சொப்பனம் கண்டதாக சொல்லி உங்களிடத்திலே ஆண்டவர் என்னை அனுப்பினார், இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க கடந்து வரும்படியாக என்னை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி வஞ்சிக்கிற ஒரு ஆவியோடு இவர்கள் காணப்படுவார்கள் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியை உடையவர்கள் என்று சொல்லப்படுது. இந்த கள்ள தீர்க்கதரிசி கடைசி காலத்திலே மிகவும் வல்லமையாக எழும்புவான். தேவன் அவர்களிடத்தில் தான் இந்த உலகத்தில் நடக்க போகின்ற காரியங்களை சொன்னார் என்று சொல்லி, தேவன் என்னிடத்தில் இதை சொன்னார், இந்த வருஷத்திலே இந்த ஆட்சி மாறும், இந்த வருஷத்திலே நீ செழித்திருப்பாய் என்றெல்லாம் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்களா? சொல்வார்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி இடம் கண்டுகொள்வது, எப்படி அடையாளம் காண்பது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் எந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில்
இங்கே நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எல்லா ஆவியும் கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி என்று பார்க்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, நாங்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதி, தேவன் எங்களிடத்துல எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், பிசாசுகளை துரத்துவதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை செய்கிற அதிகாரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாங்கள் தான் தேவனை உங்களிடத்துல பிரசங்கிக்கிற உண்மையான பிரசங்கிமார்கள், உண்மையான தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி இந்த கடைசி காலத்திலே அநேகரை வஞ்சிக்கிற ஆவியில் நிரம்பினவர்களாக காணப்படுவார். ஆகையால் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் அனைவரும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு அறிவுறுத்துகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் வேதாகம வசனத்திலே அதிக வாஞ்சியுள்ளவர்களாக வாசித்து தெரிந்து கொள்ளாவிட்டால் கடைசி காலங்களிலே அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளை செய்ய காணும் பொழுது இதுதான் உண்மையான தேவன் என்று பின்பற்றி போய்விடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். ஆகையினாலே இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருக்கும்படி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக எதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றால், மார்க்குவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாளையும் வஞ்சித்தது அந்த சர்ப்பம் கடைசி நாட்களிலும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் எழும்பி அநேகரை வஞ்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால யாரையும் வஞ்சிக்காதபடிக்கு நாம் யாவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருக்கு. அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என்னிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். இங்கே மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர்கள் இந்த கடைசி காலங்களிலே உண்மையான தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்வார்கள்? காட்டி கொடுப்பார்கள். மனுஷர்கள் அவர்கள் காட்டி கொடுத்து எங்க செல்வார்கள் என்றால் அரசாங்கத்திலே கொண்டு போய் சொல்லுவார். இவர்கள் மூலம்தான் இந்த ஆபத்து நமக்கு வந்தது, இவர்கள் தான் இந்த ஆபத்துக்கு காரணம். ஆகையினால் இவர்களை கொலை செய்தால், இவர்களை நாம் ஒழித்து கட்டினால், இவர்கள் மூலமாக நமக்கு வருகிற ஆபத்து குறைந்து போகும் என்று சொல்லி கடைசி காலங்களிலே மனுஷர்கள் காட்டி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகையினாலே மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை என்ன செய்வாங்கன்னா, ஆலோசனை சங்கத்துக்கும் அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போவார்கள். உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதான்? கவலையே படக்கூடாதான். என்னத்தை பேசுவோம் என்று சொல்லி கவலையே படக்கூடாதான். எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதனாலே கடைசி நாட்களிலே இந்த மனுஷருக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
எப்படிப்பட்ட மனுஷர்களோடு நாம் பழகுகிறோம் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நன்றாக பழகுவார்கள், நன்றாக பேசுவார்கள், நாக்கிலிருந்து தேன் ஒழுகிறது போல சுவையான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனால் அவர்கள் இருதயத்திலோ வஞ்சகத்தின் ஆவி நிறைந்திருக்கும். ஆகையினால் அப்படிப்பட்ட மனுஷர்களோடு நீங்கள் பழகுவீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடி எதற்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போம் என்றால், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எதரை குறித்தெல்லாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்றால் வேசித்தனம். வேசித்தனம் இந்த கடைசி நாட்களிலே தலைவிரித்து ஆடுகிறதாக நாம் பார்க்கிறோம். பாலிய குற்றங்கள் செய்தித்தாளிலே ஒவ்வொரு நாளும் இதை குறித்து அநேக செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த வேசித்தனத்தின் ஆவிகள் நம்மிடத்துல தலைவிரித்து ஆடும் என்றால் அதை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறது. கிறிஸ்து தேவனா? அவர் தேவன் என்றால் இந்த சாத்தான் அவரை சோதிக்கும் பொழுது உப்பரிக்கைக்கு எடுத்துக்கொண்டு தாழ புதியும் தூதர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்திக் கொள்வார்கள் என்று சொன்னது போல கிறிஸ்துவை நீங்கள் பரீட்சை பார்க்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. முறுமுறுக்கிறவர்கள், முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அவர்களில் 10ஆம் வசனம், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். முறுமுறுக்கிற ஆவி எதை பார்த்தாலும் குறை சொல்றது, அது சரியில்லை, இது சரியில்லை, வாய்க்குள்ளே முணங்கி கொண்டு போகிறது. எதை குறித்தும் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படாமல் நேரே இது எனக்கு சரியாக காணப்படவில்லை என்று நேரே சொல்லுகிற ஒரு சுபாவம் நம்மிடத்தில் இல்லை என்றால், நீ முறுமுறுக்கிறவனாக காணப்பட்டால், நீ முறுமுறுத்து கொண்டே இருந்தால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டுகிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. எச்சரிக்கையாக இவைகளுக்கெல்லாம் இருக்க வேண்டும் நாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் இன்னொரு காரியத்திற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் என்ன செய்யக்கூடாதா? அற்பமாய் எண்ணக்கூடாதா? அற்பமாய் எண்ணக்கூடாது. அநேக சமயங்களில் தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள்.
தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிற பழக்கம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சிறியர் யார் சிறியவர்கள் யார் பெரியவர்கள் என்று எண்ணுகிற காரியங்கள், அளவுகோல்கள் அநேக மனிதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக அளவுகோல்களை வைத்து இவன் சிறியவன் இவன் பெரியவன் என்று மனிதர்களாகிய நாம் தீர்ப்பு சொல்கிறோம். சிறியவனுக்கு நியாயத்தை செய்யாமல் பெரியவனுக்கு நியாயத்தை செய்யும்படியாக நாம் முற்படுகிறோம். சிறியவனை பதவியில் உயர்த்தாதபடிக்கு பெரியவர்களை பதவியில் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணக்காரனுக்கு ஒன்றும் ஏழைக்கு ஒன்றும் நாம் தீர்ப்பு செய்து அவர்களுக்கு ஒரு பாரபட்சமாக நடந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணினால் எச்சரிக்கையாய் இரு என்று வேதாகமம் சொல்லுது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவர்களுக்குடைய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த எதற்காக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் என்றால், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். அநேகருடைய துன்மார்க்கமான ஜீவியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை நேரே அவர்களுடைய துன்மார்க்கத்தை சொன்னால் அவர்களுடைய மனது நம்மை எதிர்க்குமோ நம்மை மதிக்காதோ என்ற எண்ணத்தில அநேக துன்மார்க்கனை நாம் என்ன செய்யறதில்லை, எச்சரிக்கிறதில்லை. அவர்களுடைய குற்றங்களை அவர்களை உயிரோடு காக்கும்படியாகவும் அவனுக்கு நாம் எச்சரிக்காமலும் இருந்தால் அவன் துன்மார்க்கத்திலே சாவான், அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் என்று சொல்லுகிறார். 19ஆம் வசனத்திலே, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாயில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். நீ செய்ய வேண்டிய வேலை அவனிடத்துல சொல்ல வேண்டிய பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவனிடத்துல கடிந்து கொள்ளாமல் அன்பாக அவனிடத்துல எச்சரிப்பு வார்த்தைகளை வேதம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவன் மனம் திரும்புவான் என்று பார்க்கிறோம். அவன் மனம் திரும்பாமல் போனாலும் அது உனக்கு ஆபத்து இல்லை, நீ பிழைப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது. 20ஆம் வசனம், அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான், நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். அடுத்த வசனம் 21ஆம் வசனம், நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். ஆண்டவருடைய வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. துன்மார்க்கனை மீட்கிற அந்த இரத்தத்தை அவர் சிலுவையில சிந்தினார் என்பதை அந்த துன்மார்க்கனிடத்துல நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவனும் ரட்சிக்கப்படுவான், அவனும் மனம் திரும்புவான். நாமும் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு நல்ல நீதியை செய்தோம் என்று நாம் தேவனிடத்துல
அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயரை வாங்க தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று பார்க்கிறோம். அடுத்தது லூக்கா நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. நியாயாதிபதிகள் 13:4. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. வேதவசனம் சொல்லுகிறது, நீ திராட்சரசம் குடிக்காமலும் மதுபானம் குடிக்காமலும் என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாய் இது என்று சொல்லுகிறது. திராட்சரசம், மதுபானம், இதை குடிக்கிறவர்கள் உண்ணுகிற அந்த திராட்சரசத்துக்கும் மதுபானத்துக்கும் சேர்த்து கூட்டு மாதிரி சாப்பிடுறது என்னது என்று சொல்லுகிறது என்றால், தீட்டானது ஒன்றையும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. மதுபானம், திராட்சரசம், இன்றைக்கு இதுதான் தேசத்திலே அதிகமாக தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மதுபானத்தினாலே, திராட்சரசத்தினாலே, அந்த போதை வஸ்துக்களினாலே அநேக தங்களுடைய சரீரங்களை கெடுத்து கொண்டு, தங்கள் குடும்பங்களை கெடுத்து கொண்டு வாழ்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, மதுபானம் குடிக்கிறவனே நீ எச்சரிக்கையாயிரு, நீ எச்சரிக்கையாயிரு. நீ குடித்து குடித்து தேவனாகிய தேவனுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை நீ கெடுத்து கொண்டிருப்பாய் என்றால், தேவனுடைய வார்த்தை உன்னை பார்த்து சொல்கிறது, மதுபான பிரியனே எச்சரிக்கையாயிரு, மதுபானம் குடிக்கிறவனே நீ எச்சரிக்கையாயிரு என்று வேதாகம் சொல்லுது. அடுத்தது எதற்காக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றால், லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக வேதாகமம் நம்மை அழைக்கிறது. பொருள் சேர்ப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இந்த கடைசி காலத்திலே இருப்பீர்கள் என்றால், உங்கள் பொருளாலும் பொன்னாலும் இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைக்கிறது எல்லாம் பொட்டரித்து போகும், துருபிடித்து போகும், வீதியிலே கொட்டப்படுவதற்கு அந்த பொன்னும் பொருளும் உதவாது போகும் என்று வேதாகம் சொல்லுகிறது. ஆகையினாலே பொருளாசை நமக்கு வேண்டாம். அந்த பொருளாசை நம்மிடத்தில் இருக்கும் என்றால், அந்த லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானே, அதே போல உப்பு தூணாய் விடுகிற ஒரு சம்பவம் நமக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசையினாலே இந்த உலகத்தில் அநேகர் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் கொலைகளுக்கும் காரணமாயிருக்கிறார்கள். ஒரு தாயை கொண்ட மகன் சொத்து கொடுக்கவில்லை என்று தாயை கொன்ற மகனை குறித்து செய்தித்தாளில் வாசித்தோம். தகப்பனை கொன்ற மகன் சொத்து கொடுக்கவில்லை என்று கல்லை தூக்கி போட்டு தலையிலே போட்டு கொல்லுகிற ஒரு சம்பவங்களை எல்லாம் செய்தித்தாளிலே நாம் வாசிக்கிறோம். பொருளாசையை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். வேதாகமம் சொல்லுகிறது, தேவனை விட எதை நீங்கள் அதிகமாக ஆசைப்படுகிறீர்களோ, எதன் மேல், எந்த பொருளின் மேல் அதிகமான ஆசை வைத்திருக்கிறீர்களோ அது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதனால பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பொருளாசையை நம்முடைய இருதயத்தில ஆட்கொண்டு அதிகமான ஆசையை இந்த பொருளின் மேல் வைப்போம் என்றால், நம்முடைய பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து விடுவோம். அந்த பணக்கார வாலிபன் ஆண்டவரிடத்துல நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அதற்கு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அந்த வாலிபன்
மிகவும் விசனத்தோடு திரும்பி சென்றதாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த பொருளாசை எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையின் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது? நீங்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? சொத்து சேர்க்க வேண்டும், இந்த உலகத்திலே நாம் சுபிட்சமாக வாழ வேண்டும், தேவைதான், தேவைக்கு அதிகமாக நம்முடைய தேவை ஒரு வீடு, ஒரு வாசல், ஒரு தோட்டம், ஒரு துறவு, இவைகள் எல்லாம் மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத தேவைகள். இந்த தேவைகளுக்கு அதிகமாக நாம் எவைகளின் மேல் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அது பொருளாசை. அப்படிப்பட்ட பொருளாசை குறித்து வேதாகமம் எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக நம்மை சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடியே எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷர் காணும்படி அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர் காணும்படி தான தர்மம் செய்கிறது. இதை குறித்து வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உன் வலது கை கொடுப்பது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாதா? தெரியக்கூடாது. இந்த உலகத்திலே பெருமை வேண்டும், நான் செய்வது எல்லாருக்கும் தெரிய வேண்டும், எல்லாரும் என்னை புகழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தான தர்மம் செய்வீர்கள் என்றால் அது இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பேரை சம்பாதித்து விட்டாயிற்று, அந்த பரலோகத்திலே அந்த போய் சேராதான். இந்த உலகத்திலே நீங்கள் மதிப்பையும் மரியாதையும் பெற்று விட்டீர்கள் என்றால் அதுதான் முடிவு. அந்த தான தர்மம், அந்த தான தர்மத்தின் அந்த நல்ல காரியங்கள் பரலோகத்தில் போய் சேராது என்று நாம் பார்க்கிறோம். தான தர்மம் செய்யும் பொழுது மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி நாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்துல நமக்கு என்ன இல்லையா? பலன் இல்லை. எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்தில் நமக்கு பலன் வேண்டும் என்றால் நம்முடைய தான தர்மம் எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. விளம்பரப்படுத்துகிறது. நான் இந்த நாளிலே இதை செய்தேன், அதை செய்தேன் என்று விளம்பரப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்காதபடிக்கு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலத்தில் இருந்தும், நமக்கு கொடுத்த ஆஸ்தியில் இருந்தும், நமக்கு கொடுத்த வருமானத்தில் இருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ ஏழைகளுக்கும் செய்யும் பொழுது அது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தினால் அந்த மகிமை கர்த்தருக்கு மாத்திரமே சேர வேண்டும் என்பதில் நாம் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அது அப்படி செய்தால் பிதாவின் இடத்தில் ஒரு பலனும் இருக்கவில்லை என்று சொல்லுகிறது. இன்னும் எதை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றால், 3ஆம் தூதிலே 3 தூதர்கள் இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல முத்தூது கொடுக்கப்பட்டது. 3 தூதர்களுடைய தூது இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. இந்த முத்தூதிலே முதலாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் பாஷைக்காரும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து
நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். நாம் யாருக்கு பயப்படுகிறோம்? யாருக்கு மகிமையை செலுத்துகிறோம்? நம்மை அதிகாரிகளாக வேலையில் வைத்திருக்கிற அதிகாரிகளுக்கு நாம் பயப்படுகிறோமா? அதிகாரிகள் சொல்லுகின்ற வேலையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் அந்த அதிகாரிகள் தவறான காரியங்களிலே நம்மை வழிநடத்துவார் என்றால் அந்த அதிகாரிகளுக்கு நாம் பயப்படுகிறோமா? அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். தொழுகை மிகவும் முக்கியமான ஒன்று. தொழுகை மிகவும் முக்கியமான ஒன்று. யாருக்கு நாம் தொழுகை, யாரை தொழ வேண்டும், யாரை தொழுது கொண்டிருக்கிறோம்? விக்கிரகங்களை, சொரூபங்களை, மிருகங்களை, ஊரும் பிராணிகளை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ மனம் திரும்பு, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. நீ மனம் திரும்பு. இந்த 3 தூதர்கள் சொல்லுகிற இந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். படைத்தவரையே தொழுது கொள்ளுங்கள், சிருஷ்டித்தவரையே தொழுது கொள்ளுங்கள். சிருஷ்டியாத இந்த ஜீவன் இல்லாத காரியங்களுக்கு நாம் தொழுகையை செய்து கொண்டிருப்போம் என்றால் அது பயனற்றதாக காணப்படுகிறது. அது பயனற்றதாக காணப்படுகிறது. இந்த தூதன் என்ன சொல்லுகிறான் என்றால், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நாம் தொழுகை எந்த நாளில் தொழுகிறோம்? யாரை தொழுகிறோம்? எப்படிப்பட்ட இருதயத்தோடு தொழுகிறோம்? வேதாகம் சொல்லுகிறது, இன்பமான ஆலோசனை செய்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆலோசனை ஆலயத்துக்கு வர முன்னாடி இன்பமான ஆலோசனை செய்துதான் ஆலயத்துக்கு வர வேண்டுமா? தொழுகைக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்திலே அருவருக்கத்தக்கதான குணங்கள், தீமையான எண்ணங்கள், பழி வாங்குகின்ற எண்ணங்களோடு ஆராதனைக்கு நாம் கடந்து வந்தோம் என்றால் அந்த ஆராதனை அர்த்தமற்றதாக போய்விடும். அந்த ஆராதனையிலே தேவனோட நாமம் மகிமைப்படாது என்று பார்க்கிறோம். ஆகையினாலே தொழுகை ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் பொழுது அது சரியானதாக இருக்க வேண்டும், கவனமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. பின்பு பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, விழுந்தது, தன் வேசித்தனமான உக்கிரமான அந்த கோபத்தில் இருந்து மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. பாபிலோன், மகா பாபிலோன் விழுந்தது. விக்கிரக வேசித்தன ஆவியை உடையவளும் உலகத்தை மோசம் போக்கின ஸ்திரீ இவள் என்றும், அந்த ஸ்திரீயிடம் வேசித்தனம் செய்து மோசம் போகிறவர்களாகவும் காணப்பட்டார். இந்த பாபிலோன், பாபேல் கோபுரம், இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தை அளாவளவ கட்டி தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் ஏறெடுக்க முற்பட்ட பொழுது ஆண்டவர் அவருடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அந்த பாபேல் கோபுரம் இடிக்கப்பட்டது. அந்த பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. பாபிலோன் என்றால் குழப்பத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி. பாபிலோன் என்றால் பிரச்சனைக்குரிய, சர்ச்சைக்குரிய, தவறான வழியிலே மக்களை வழி நடத்துகின்ற ஒரு ஆவிதான் பாபிலோன். பாபிலோன், பாபிலோன் விட்டு வெளியே வா என்று இந்த முத்தூது நம்மை அழைக்கிறது. பாபிலோனை விட்டு
வெளியே வா என்று வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லுது. பாபிலோன், இந்த பாபிலோன் எப்படி இந்த கடைசி காலத்திலே ஆண்டவராகிய பிள்ளைகளை வஞ்சிக்க போகிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். பாபிலோன் மக்களை திசை திருப்பி மக்களை ஒரு நன்றாக உதவி செய்கிற, உதவிக்கரம் நீட்டுகிற எல்லா மனிதர்களும் ஒன்று என்று இணைக்கத்தக்கதாக இந்த பாபிலோன் மகா நகரம் திட்டங்களை தீட்டி பெரிய ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு வர நினைத்தது. இந்துக்கள், முஸ்லிம்கள், இன்னும் என்னென்ன மதத்தினர்கள் இருக்கிறார்களோ நாம் எல்லாரும் ஒன்று, ஒரு குடையின் கீழே ஒன்று கூடுவோம், மக்களுக்கு நன்மை செய்வோம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம் என்ற எண்ணத்தோடு இந்த போப்பாண்டவர் மனிதர்களாகிய ஒவ்வொரு பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களையும் சேர்த்து இந்த கடைசி காலத்துல இணைத்து திட்டங்களை தீட்டி நாம் நன்மை செய்வோம் என்று ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த பாபிலோன் கோபுரம் எப்படி தகர்க்கப்பட்டதோ அதே போல தகர்க்க செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கிறார், தகர்த்து கொண்டிருக்கிறார். பாபிலோனில் இருக்கிறோமா? பாபிலோனுடைய சர்ச்சைக்குரிய, குழப்பத்திற்குரிய ஆவியோடு இருக்கிறோமா என்று நாம் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பாபிலோனுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், அந்த பாபிலோனை விட்டு வெளியே வராவிட்டால் நாம் மோசமான விளைவுகளை சந்திக்க இருக்கிறது. மோசமான விளைவுகள் நம்மை தாக்க இருக்கிறது. ஆகையினாலே இதை குறித்து நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். பாபிலோனில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பாபிலோனிலிருந்து வெளியே வரும்படி நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். முத்தூது அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, விழுந்தது என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இந்த பாபிலோனை குறித்து தேவன் சொல்லுகிற கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே அவர்கள் என்ன செய்வாங்களா? அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார்கள். இந்த பூமியானது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல இடங்களிலே தீ, காட்டு தீ பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம், செய்திகளிலே பார்க்கிறோம். ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் பயங்கரமான தீ, அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாபிலோனின் அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, நீ எச்சரிக்கையாயிருந்து பாபிலோனை விட்டு வெளியே வா, பாபிலோனை விட்டு வெளியே வா, குழப்பத்தில் ஆவியிலிருந்து வெளியே வா. தவறான போதகத்தை கொடுத்திருக்கிற அந்த மதுவை குடித்து அந்த மதுபானத்தினாலே வெறி உண்டு மயக்கத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அதை விட்டு நீ என்ன செய்யணுமா? வெளியே வா என்று வேதத்துல சொல்லு. உபாகமம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்கே 3 காரியத்தை குறித்து பார்க்கிறோம். முதலாவது என்ன என்றால் அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும். கற்பனை, கட்டளைகள் என்றால் என்ன? கட்டளைகள், அவருடைய கட்டளைகள் என்றால் என்ன என்பதை இங்கே நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
கட்டளைகள் என்றால் என்ன? அதிலே ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசிப்போம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று எடுத்தவர்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்ரா 6:8, எஸ்ரா 6:8. சரி, நானே வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடி நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியான ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். இங்கே ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எந்த தடையும் ஏற்படாதபடிக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும், தேசாதிபதிகளுக்கும், பிரபுகளுக்கும், மந்திரிமார்களுக்கும், தலைவர்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இங்கே உண்மையான தேவனை வணங்கி கொண்டிருக்கிற இந்த தானியேலை எப்படியாவது சிங்கக்கபியிலே போட வேண்டும் என்பதற்காக இந்த அவரை எதிர்க்கிற மக்கள் ராஜாவினிடத்துல ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள் என்று பார்த்தோம். கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது நாம் எதை குறித்து பார்க்க போறோம் என்றால், இந்த கட்டளையை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், அரசாங்க அதிகாரிகள் எழுத்து வடிவத்தில் ஒரு நகரத்தில், கிராமத்தில் அல்லது நாட்டிலே வழக்கு ஏற்படும் நேரம் தீர்ப்பு சொல்ல வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த கட்டளை. அரசாங்க அதிகாரிகள் அவர்கள் இந்த ஒரு காரியங்களை செய்வதற்கு கட்டளை இருந்தால் மாத்திரமே அதை செய்ய முடியும். இல்லாவிட்டால், அந்த கட்டளை பிறப்பிக்கப்படாவிட்டால் வேறொருவன் வழக்கு போட ஏற்படுகின்ற சூழ்நிலை காணப்படுது. ஆகையினாலே வழக்கு போட்டாலும் அந்த வழக்கிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த கட்டளை இருக்கும் என்றால் அதை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது கற்பனை. கற்பனை என்றால் என்ன? கற்பனையை குறித்து வேதாகமத்துல யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் அன்போடு வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதை நாம் யாவரும் நன்றாக அறிவோம். 3ஆம் வசனத்திலிருந்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இந்த கற்பனை என்ன என்பதை நாம் அறிவோம். ஆகையினால இந்த கற்பனைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா, நம்முடைய கழுத்துல கட்டி கொடுக்க வேண்டுமா, கையில கட்டிக்கிட வேண்டுமா, வீட்டுல எழுதி தொங்க போட வேண்டுமா, இவைகள் எல்லாம் நாம் போகும்போதும் வரும்போதும் அவைகளை பார்த்து வாசித்து அதன் மூலம் ஆண்டவரிடத்துல நான் நெருங்கி சேர வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுது. அடுத்ததாக நியாயங்கள். நியாயங்கள் என்றால் என்ன? நியாயங்களை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்றால், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம்,
அவர் நியாயக்கேட்டில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். அவர் நீதியும் அவர் வழிகளிலெல்லாம் நியாயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிகளிலெல்லாம் நியாயம் நியாயம் காணப்படுகிறது. இன்றைக்கு நியாயத்தில் வாழ்கின்ற அரசியல்வாதிகளை நாம் பார்க்க முடிகிறதா என்று பார்த்தால் மிக மிக சொற்பமான காரியங்கள், மிக மிக குறைவானவர்கள் நியாயம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தேசத்திலே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்து இந்த அநேக உயிர்கள் சேதமாகி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அநியாயம் நடப்பதினாலே, அக்கிரமங்கள் நடப்பதினாலே இந்த நியாயம் காக்கப்படவில்லை. அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். இங்கே பார்க்கிறோம், தாவீது நியாயமும் நீதியும் செய்து வந்தான் என்று பார்க்கிறோம். தாவீது நியாயமும் நீதியும் செய்து வந்தான். இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் அவர் நியாயமும் நீதியும் செய்து வந்ததினாலே தான் தாவீது அத்தனை சங்கீதங்களை இன்றைக்கு எழுத முடிந்தது. நீதியும் நியாயமும் செய்த தாவீதை ஆண்டவர் எனக்கு பிரியமான தாசன் என்று அழைக்கிறார். தாவீது பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தாவீதின் நகரத்திலே அநேக ராஜாக்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது நீதியும் நியாயமும் செய்து வந்தான் என்று பார்க்கிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் பகைவனான் குருவியும் தங்களுக்கு வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இங்கே வாசிக்கிறோம், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். நாம் கர்த்தரின் நியாயத்தை அறிகிறவர்களாக காணப்படுகிறோமா? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானவைகள், அது நீதி உள்ளவைகள் என்று பார்க்கிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தரை மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டுமா? மேன்மை பாராட்ட வேண்டுமா? அதனால நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்படுவோம் என்றால் நாம் நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக காணப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் மிகுதியாய் காணப்படுகிறது. ஏழை மக்கள் வேலை இல்லாமல் அவர்கள் எந்த துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்திருக்கிறோம். நீதி இல்லை, நியாயம் இல்லை. தேசத்திலே மனிதர்கள் சுபிட்சமாய், சுகமாய், சந்தோஷமாய் தங்கள் ஜீவனத்துக்கு
தேவையான எல்லாம் இருக்கிறது என்ற சந்தோஷத்தோடு வாழாமல் ஒவ்வொரு நாளும் எதை உண்வோம், எதை குடிப்போம் என்று அநேக ஏழை தொழிலாளர்கள் வேலை இழந்து காணப்படுகிற இந்த அநியாயமான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை மிகவும் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உலகத்தின் முடிவிலே ஆண்டவர் உடைய பிள்ளைகள் நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? தேவன் நியாயமான தீர்ப்பை செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. எங்கே நியாயம் கிடைக்கும் என்று இந்த உலகத்திலே நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், அநேக காரியங்களை செலவழிக்கிறோம், அநேக பணங்களை செலவழிக்கிறோம், நிம்மதி வேண்டும் என்பதற்காக, சரியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த உலகத்தின் தீர்ப்புகள் எல்லாம் பணபலத்தை சார்ந்ததாகவே காணப்படுகிறது, அதிகார துஷ்பிரயோகத்தை சார்ந்ததாகவே காணப்படுகிறது. ஆகையினாலே தேவன் ஒருவரே நீதியை வழங்குவார், அது வழங்குவார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது என்று இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசியாக 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து நான் இந்த நாளின் தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் தம்மை என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். நாம் இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எப்பொழுது காணப்படுதும், எப்படி அவர் நியாய தீர்ப்பு வழங்கப் போகிறார் என்பதை குறித்து மிகவும் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த கடைசி நாட்களிலே வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நியாயத்தை நம்முடைய கையில் எடுத்து என்னால் முடியும் இந்த பிரச்சனையை சாதிப்பதற்கு, நான் இந்த பிரச்சனையை என்னால் முடிந்த மட்டும் நான் செய்து விடுவேன் என்று சொல்லி நான் பொறுப்படுகிறவர்களாக காணப்படுவோம் என்றால், ஆண்டுடைய வசனம் என்ன சொல்றது? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நீங்கள் யாருக்கு இடத்துல உங்களை ஒப்புவிக்கிறவர்களாக காணப்படுகிறது? யார் இடத்துல உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? மனிதர்களிடத்திலா? பணபலம் நினைந்தவர்களிடத்திலா? பொருள் ஆசைக்கா? விக்கிரகத்தின் பிடிக்கா? மதுபானத்துக்கா? வேசித்தனத்திற்கா? எதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறது? உங்கள் இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் தம்மை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவர் இந்த உலகத்துல நமக்கு முன்வைத்து சென்ற ஒரு மாதிரியாக காணப்படுது. அவர் தம்மை ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே அவர் ஒரு நியாயமான தீர்ப்பு செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நியாய தீர்ப்பு நாள் வந்து கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்துவிட்டது. ஆகையினாலே ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நல்ல நியாய தீர்ப்பு தருவார் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போராட்டமான மிகவும் போட்டி பொறாமை நிறைந்த உலகத்திலே, பொருளாசை நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை அவரிடத்துல நம்மை முழுவதுமாக தாழ்த்துவோம்.
அவர் நம்மை உபயோகப்படுத்துவார். நிச்சயமாகவே ஒரு நியாயமான தீர்ப்பை அவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த மனதோடு நம்மை அவரிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், நிச்சயமாகவே நாம் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு, நல்ல தீர்ப்போடு, நல்ல மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரவார சத்தமும் எக்கால துணியும் கேட்டு நாமும் அவரோடு கூட அந்த பரலோகத்தில் செல்லத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமான தீர்ப்பை தேவன் வழங்கி நம்மை நிச்சயமாய் அந்த பரலோகத்துக்கு எடுத்து செல்வார். அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நல்ல தீர்ப்பு உண்டு. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வல்லமையான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தி கேட்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். செய்தி கொடுத்த மகனையும் செய்தி கேட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. மெய்யாகவே ஒரு நியாயமான தீர்ப்பு ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது நியாய தீர்ப்பின் முடிவில் நியாயமான நியாய தீர்ப்பு. அதற்கு முன்பாக தேவன் எதை செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியை, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கிற செய்தியையும் இந்த நாளில் விளக்கமாக கேட்டோம். செய்தி கொடுத்த பிள்ளையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. செய்தி கேட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இறுதி பாடலுக்காக காத்திருப்போம். ஜெயக்குமார், திருமறை திருப்பாடல்கள் 36வது பாடல். சியோன் 190 தாமதமின்றி இயேசுவை. தாமதமின்றி இயேசுவை சேர், வேதத்தில் காட்டும் வழியேனே, நம்மிடம் வந்தார் என்பதை சேர், பாவெனும் சொல்லை கேள். சேவம் பாவங்களை உடனே சுத்தம் செய்த நெஞ்சருடனே, என்றென்றைக்கும் இயேசுவுடனே வாழ்வோம் சீரடைவோம். வாழ்கின்றார் வேண்டாம் என்னாதே, பேரன்பனந்த நிகழாதே, இயேசுவோடவர் ஆத்துமாவே போக்கு சொல்லாதிரோ. சேவம் பார்ப்போம் கனிவுடனே, சுத்தம் செய்த நெஞ்சருடனே, என்றென்றைக்கும் இயேசுவுடனே வாழ்வோம் சீரடைவோம். ஏவிடம் வந்த இயேசுவை பார், மீறின் கரங்கள் மார்பிலே சார், தயவாய் உன்னை வாவென்கிறார், தடை செய்யாதீர். சேவம் பார்ப்போம் கனிவுடனே, சுத்தம் செய்த நெஞ்சருடனே, என்றென்றைக்கும் இயேசுவுடனே வாழ்வோம் சீரடைவோம். ஜெபம் செய்வோம். யாவும் கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பராமரித்து போஷித்து வழி நடத்துகிற மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் தயவுள்ள எங்கள் பரம பிதாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுக்களை உண்டாக்கின ஒரு மெய் தெய்வத்தை ஆண்டவரே நாங்கள் வணங்குவதற்கு தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர்.